உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறளோட கதை தான் பார்க்க போறோம். அதாவது ரோம்ல வந்து ஒரு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல வந்து ஒரு பெரியவர் வசிச்சுட்டு வரார். அவர் வந்து ஒரு நாள் வந்து கடைக்கு போகிறதுக்காண்டி இந்த வீட்டெல்லாம் பூட்டிட்டு, அவர் கடைக்கு போயிட்டு ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் மட்டும் தான் அந்த வீட்ல. அவர் பூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஒரு திருடன் வரான். திருடன் வந்து என்ன பண்ணுறான், உள்ளே இருக்கிற விலை மதிப்புள்ள பொருள்கள் எல்லாத்தையும் பையில் அள்ளி போட்டு நிரப்பி அப்படியே கட்டி வைக்கிறான். கட்டி வச்சதுக்கப்புறமா தான் வந்து அந்த அலமாரியை பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த அலமாரியில் நிறைய புஸ்தகங்கள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு புத்தகமும் அதோட அட்டையும் அதோட எழுத்தாளர் பேரும் அவனை ஈர்க்குது. அந்த புத்தகத்தை எடுத்து திருடின பொருள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறான். படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெரியவர் அதே வீட்டுக்கு திரும்ப வராரு. திரும்ப வந்து பார்த்தா பொருளெல்லாம் எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். உட்கார்ந்த உடனே வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தன் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதை பார்த்த உடனே அதுவும் திருடன் தெரிஞ்சிச்சு. உடனே அவர் வந்து காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே ரோமில் இருக்க காவல்துறை வந்து அந்த திருடனை கைது செய்கிறதுக்காண்டி வரான். அப்படி அந்த திருடனை கைது செய்கிறதுக்காண்டி வரும்போது அந்த திருடன் வந்து என்ன சொல்கிறான், ஐயா நீங்கள் என்னை கைது செஞ்சுக்கோங்க, ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா, அந்த புத்தகத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து அது அந்த காவல்துறை சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்பு, இந்த இடத்துல நீ வந்து இது கேட்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, உனக்கு இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். இழுத்துட்டு போனதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு அந்த திருடன் செஞ்சிடறான். அதுக்கப்புறமா வந்து இந்த செய்தி வந்து நாடு முழுவதும் பரவுது. ஒருத்தன் திருட போகிறான், அதை திருட வச்ச பொருள்கள்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் பேரோட அந்த என்ன புத்தகம் அப்படின்றதெல்லாம் சேர்த்து ஒரு நாளிதழில் வெளிவந்ததுனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அந்த புத்தகத்தை எழுதுனா அந்த எழுத்தாளருக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்துருது. உடனே அந்த எழுத்தாளருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்ம புத்தகத்தை பார்த்து ஒருத்தன் திருடனே அவன் திருடி வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்கான். அவன் இன்னும் நம்ம படிக்கணும்னு அவன் கேட்டிருக்கான் வேற அந்த போலீஸ்கிட்ட. அவன் நம்ம புத்தகத்தை முழுசா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய புத்தகத்தை அந்த பிரதியை வந்து சிறைச்சாலைக்கு அனுப்புறாரு. சிறைச்சாலைக்கு அனுப்பும்போது அதில் எழுதி அனுப்புறாரு, இந்த புத்தகத்தை நீ முழுசா வாசிச்சு முடிக்கணும். இந்த இடத்துல இந்த சிறைச்சாலையில புத்தகத்தை வந்து படிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. நீ நிம்மதியா அந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த திருடனும் அந்த புத்தகத்தை வாங்கி நிம்மதியா படிச்சானா. அப்ப அந்த இந்த செய்தியுமே நாளிதழ்கள்லாம் பரவுது, இந்த எழுத்தாளர் இந்த புத்தகத்தை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்றப்ப அப்ப அந்த மக்களுக்குள்ளெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றுச்சான். அந்த திருடனுக்கே அந்த திருடி வச்சிருந்த பொருளெல்லாம் ஓரமா வச்சுட்டு படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்கு, அந்த புத்தகம் அவனை தூண்டி இருக்கு அப்படின்னா நம்மெல்லாம் என்னது, நம்ம திருடன் வந்து மாட்டிக்கிட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையிலே அவன் யோசிக்காம இருக்கானா, அந்த புத்தக வாசிப்பு அவனை ஈர்த்திருக்கு. சிறைச்சாலையில் இன்னமும் அவன் புத்தகம் படிக்கிறானா, அந்த வாசிப்பு பழக்கம் அவனை நெறிப்படுத்தியிருக்கு. அப்போ நம்மளும் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் நாட்டில் இருக்கிற நிறைய பேர் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாங்களாம். இன்னும் நீங்களும் புத்தகம் படிக்காமல் இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. அந்த படிப்பு உங்களை மெய்மறக்க செய்யும் அப்படின்றது தான் உண்மை. இதுக்கும் திருக்குறளுக்கும் என்னம்மா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை தாங்க திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவையவை அப்படின்னு. இந்த திருக்குறளுக்கு பொருள் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா செல்வத்தையும் விடையும் கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு. கல்வினா நம்ம ஸ்கூலில் நம்ம 9th 10th 11th 12th அதெல்லாம் பாஸ் பண்ணி புக்கெல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சு நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் காலேஜில் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போய் ஏசியில் போய் உட்காந்து வேலை பார்த்தா தான் அதுதான் கல்வி அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையிலேயே கல்வி கிடையாது. என்னைக்கு ஒரு சிறந்த நூலையோ இல்லை ஒரு சிறந்த புத்தகத்தையோ நம்ம பார்த்த உடனே இதை படிக்கணும், இதை படித்தே தீரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு செயல்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான கல்வி கற்றவனா அறிவுடையவனா நம்ம இருப்போம். அந்த கல்வி அப்படின்றது, அதாவது திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு குறிப்பிட்டது புத்தக வாசிப்பை தான். அதனால புத்தகத்தை நாள்தோறும் வாசியுங்கள். புத்தகம் வெறும் காகிதம் அல்ல, அது உங்களை நல்ல நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் ஆயுதம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவிராஜ். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.